பேராசை எலி. ஒரு வயலுக்கு பக்கத்தில் ஒரு எலி வாழ்த்து வந்தது. அந்த எலிக்கு அங்குள்ள சோளங்களை சாப்பிடுவதுதான் வேலையே. எலி அதிகமாக சோளத்தை சாப்பிடுவதால் அந்த விவசாயி கவலையாக இருந்தார். அதனால் சோளத்தை எல்லாத்தையும் ஒரு மூடி போட்டு கூடையில் போட்டு வைக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் எலி அந்த கூடையை ஓட்டை போட்டு உள்ள போய் சோளத்தை சாப்பிட ஆரம்பித்தது. நிறைய சோளத்தை சாப்பிட்டதால் எலியோட வயிறு பெரியதாகிவிட்டது. அந்த எலியால் வெளியே வர முடியவில்லை. உடனே அந்த எலி அழுக ஆரம்பித்தது. அந்த அழுகையை கேட்ட அங்கு வந்த முயல் எலியைப் பார்த்து ஏன் அழுகுறேன்னு கேட்டது. எலி நடந்ததை சொன்னது. அதை கேட்ட முயல் சிரித்தது. நீ கொஞ்ச நேரம் காத்திரு, சோளம் எல்லாம் சிரித்தால் உன் வயிறு சிறியதாக ஆயிரும், நீ சுலபமா வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொன்னது. முயல் உடனே வயிறு குறையும் வரை கூடைக்குள்ளேயே தூங்கிவிட்டது. தூங்கி எழுந்ததும் வயிறு சின்னதாக ஆகிவிட்டது. அப்பத்தான் எலிக்கு தோணுச்சு, நாம் இப்ப வெளியே போகலாம், ஆனா இந்த சோளத்தை விட்டு போக மனசே இல்லை. இன்னும் நிறைய சோளத்தை தின்னுட்டு குரட்டை விட்டு தூங்கியது. அந்த எலியின் குரட்டைச் சத்ததைக் கேட்டு வந்த பூனை மெதுவாக அந்த கூடையை திறந்து அந்த எலியை பிடித்து தின்னுவிட்டது. கதையின் நீதி: ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய்.